பிரண்டை நல்லா சமைச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கங்க. என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஊரில் அம்மா வீட்டில் இருக்கப்ப பிரண்டை அடிக்கடி சமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி சுண்டக்காய் குழம்பு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு பிரண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மெயினாக ரைஸில் தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப ஆசையாக நான் வந்து பிரிக்ஃபீல்ட்ஸ் போகும்போது பார்த்தேன். இந்தியான்னு போட்டு பிரண்டைன்னு போட்டுருந்துச்சு. சரி ஊர்லேருந்து வந்திருக்க போலன்னு ஆசையாக வாங்கிட்டு வந்தேங்க. பட் நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஊரில் செஞ்சுருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் மலேசியாவில் செய்கிறேன். பட்டு எனக்கு வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் கையில் அப்ளை பண்ணாமல் நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. அது அப்படி ஒரு கையில் அரிப்பு என்னால் தாங்கவே முடியல. அந்த அரிப்போடு சேர்த்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதாவது ஃபுல்லாத்தையும் அதை நான் கட் பண்ணி பொறுமையாக எடுத்தேன். அப்புறம் தான் பாதியிலே எனக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு கை கழுவிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், தேங்காய் எண்ணெய் நான் பிகினிங்கிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆஃப்டர் அதை நான் ரொம்ப நேரம் கழித்து நான் போட்டதுனால எனக்கு எஃபெக்டே தெரியல. பயங்கர அரிப்பு. நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் திரும்பவும் நான் இன்னும் டீப்பாக அந்த ஓரத்தில் இருக்க நாரெல்லாம் எடுப்போம்ல, ஸோ அதை எடுக்க முடியல என்னால். அவ்வளோ அரிப்புங்க. நான் அதுக்கப்புறம் அப்படியே நான் மனசே கேட்காம குப்பையில் தான் போட்டேன். ஏன்னா நான் சமைக்க முடியல அதை. அதுக்கப்புறம் நானும் ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. இன்னுமே என்னால் அந்த கையில் அப்படி ஒரு அரிப்புங்க. அது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. யாராவது இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.